ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் படத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பயங்கரமான ஒரு லாபம் பார்க்கல. ஸோ படம் தேட்டர்லேயே ஓடல. என்னப்பா இது நெட்ஃப்ளிக்ஸ் அதனால் வந்து 20லேருந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் டீல் வந்து ஓவர். 150 கோடி ரூபாய்க்கு லாக் ஆகிடுச்சு படம். சரியா? இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தக் லைஃப் நல்ல ஹிட் ஆனால் தான் அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எடுத்து வரும்போது ஓடும் விழுது. நிறைய பேர் தேட்டரில் பார்த்துருப்பாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காது. ஆனால் தக் லைஃப் நிறைய பேர் தேட்டரில் பார்க்காததுனால நெட்ஃப்ளிக்ஸோடைய வியாபாரம் இன்னும் பெருசாக தான் இருக்கும். சரி, நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாம், சரி நம்ம இதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த லாஸ் அப்படிங்கிறது இருக்காதுன்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரூமர் தான். சும்மா வாண்டடாக வந்து கிளப்பி விட்ருக்காங்க. இந்த மாதிரி கமல் சார் வந்து 20லேருந்து 25 வரைக்கும் காம்படிஷன் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த படம் ஏற்கனவே பேசுனது தான், டீல் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தகவல். சரி, தக் லைஃப் படத்தை மணிரத்னம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டார். கமலஹாசன் எப்போ மன்னிப்பு கேட்க போகிறார் அப்படின்னா அடி செருப்பால் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேடுகட்ட படமோ இல்லை கேவலமான படமோ எதுவுமே கிடையாது. ஒரு குண்டருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இத்து போன மாதிரி தான் இருப்பானுங்க, பொறுக்கித்தனம் தான் பண்ணுவானுங்க, எப்படி தான் இருப்பானுங்கிறத அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காரு மணிரத்னம் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த படம் வந்து மோசம் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவரே கமல் சாரை போட்டு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் நாயகன் மாதிரி பண்ணணும்னு ஆசை, ஆனால் அதே பண்ண வேண்டாம், டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் யோசிக்கலாம்னா இப்போ பண்ணோம். பட் இது வந்து ரீச் ஆகலை, ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது, ஸோ அதற்கு சாரி அப்படின்ட்டு அவ்வளோதான். பட் இது கூட கேட்டிருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். பிகாஸ் அவர் சொன்ன அந்த ஸ்டாண்டில் தான் நான் நிற்கிறேன். ஏன்னா நாயகன் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம் தான் அப்படிங்கிறதுனால சரி அதுக்கு ஒரு மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த படம் வந்து மோசமான படம், நாங்கள் மன்னிச்சிருங்க எந்த டேரக்டருங்க கேட்குறான்? சொல்லி யோசிச்சு பாருங்கள். எந்த தோல்விப்பட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா மனதார நான் வந்து தோல்வி தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் யார் கேட்குறா? மனிதத்தம் கேட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அப்படிங்கிறது தான். இதே இது கமல் சார் கேட்கணும், த்ரிஷா கேட்கணும், சிம்பு கேட்கணும் அப்படின்றதுலாம் நியாயமே கிடையாது. அவருடைய ப்ராடக்ட் மணிரத்னம், அவர் மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது பிடிச்சா இது பண்ணுங்க. அதை விட்டு கமல் சார் இதில் ட்ராக் டவுன் பண்ணி இழுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ நியாயமாக படலை. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து, இந்த பெரிய மென்டல் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஓரம் கட்டி வச்சுருந்தேன். இப்போ சின்ன மென்டல் வேறு ஆரம்பிச்சிட்டானுங்க. சின்ன மென்டல்லாம் தனுஷ் தான் சொல்கிறேன். குபேரா படம் வந்து இதில் வந்து தமிழ்நாட்டில் டோட்டல் வாஸ்ட் அவுட், ஒருத்தனும் பார்க்கல. தெலுங்கில் கொஞ்சம் பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நாகார்ஜுனாவுடைய நல்ல ஒரு ஆக்டிங், அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உடனே குபேராலாம் தெலுங்கில் கிங்கில் நாங்களாம் ஊன்றாங்க. டேய், கமலஹாசன் அவர்கள் அந்த டைமில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த சிறுவண்டு வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி மாதிரியே வாய் கவனிச்சு என்னடியா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன் அப்படின்ட்டு அது ரஜினியோட முடிஞ்சிருச்சுடா. நீ என்னதான் தலையில் தண்ணி வச்சா ரஜினி மாதிரி ஒருத்தரும் வர முடியாது. ஏன்னா அவர் செட் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டாண்டர்ட் ரஜினி பொறுத்த வரைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி கமலஹாசன் மாதிரி நீ வந்து பேன் இண்டியா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கனவுளோட அதெல்லாம் எப்பயோ பண்ணிட்டார் கமல் சார். இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து மாடஸ்ட்டாக இருக்கேன், நான் வந்து பயங்கரமான கமல் சாரோட பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்துடுது. வந்து விசில் அடிச்சாங்க குஞ்சு மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டு விஜய்லாம் அந்த ரஜினி மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ரஜினியே கொஞ்சம் விஜய் ரசிகன் தாக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி தனுஷ் வந்து ஆண்டவா அப்படின்னு பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு கமலஹாசன் தான் நடிகர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. லூசு யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். குபேரா படம் வந்து தனுஷ்னால தான் தெலுங்கில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி. ஏன்டா டேய், மனோச்சரித்ரான்ற படம் கமல் சார் கிட்டத்தட்ட 500 நாள் ஓடிச்சுரா. அப்போ அதெல்லாம் எங்கடா போய் கனவுல சேர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, அடுத்து சிகப்பு ரோஜாக்கள் பற்றி நம்ம லிங்குசாமி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இன்னொரு கேரக்டராக அந்த வீடு இருக்கும். அந்த வீடோடைய ஒரு இது ஏன்னா திடீர்னு வந்து அந்த வீட்டிலேருந்து என்ன நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் வரும். நிறைய விஷயங்கள் வந்து ப்ளே பண்ணும் அந்த வீட்டோட ஒரு பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த வீடு பார்க்கும்போது அப்படி இல்லையே, அதேமாதிரி வந்து கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரே ஒரு வீடு பார்த்து
அது திகிலாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. ஸோ நல்ல நடிகனாக இருக்கட்டும், இல்லை நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், இதை ஓட்டையெல்லாம் கரெக்டாக பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி லிங்குசாமி அவர்கள் வந்து கோலாரம் சூட்டியுள்ளார். ரீசெண்டான இன்டர்வியூ தான். சரி, ஜிங்குச்சாவோடைய வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் வந்த சாங்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் இதே போட்டுக்கலாம் நினைக்கிறேன். இப்போ ஜிங்குச்சா ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்க, நல்லா இருக்குங்க. ஏன் இந்த பாடலை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த சினிமாவில். நல்லா இருக்க பாடலை ரஹ்மான்லாம் உயிரை கொடுத்து போட்டதில் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து கமலஹாசன் அவர்கள்கிட்டயே நடிப்பு கற்றுக்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் கமலஹாசனே கோச் இருந்திருக்க அளவுக்கு நிறைய பேரோட இதை வந்து கற்றுப்பார் கமல் சார். சரியா? அதில் ஒன்று நசவுதீன் சித்திக், இந்த பேட்ட படத்தில் வந்து வில்லனா பண்ணியிருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு அபே படத்தில் ஹிந்தி கோச்சாக இருந்தாராம். அவர் எல்லா இடங்களிலும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது. கமல் சாரை அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது திறம்பட ஒரு நல்ல கலைஞன் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் தேடி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய ஆக்டிங்கும் வந்து ரொம்ப பெக்குலராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஆஸ்காருக்கு கமல் சாருக்கு அனுப்பப்பட்ட படங்கள் எத்தனை? கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி. ஸோ இதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. 7 படங்கள் அப்படிங்கிறது தான் க்ளூ. அந்த 7 படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். சரி, கமல் சார் வந்து இந்த ஸ்டோலன் அப்படின்ற டீம் கூட வந்து ஒரு மூவி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணார். அதை ரொம்ப ஆக்ட் பண்ணிலாம் காமிச்சார். அந்த செஷனே அந்த ஸ்டோலன் டீம் நடித்தவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அடுத்து கமல் சார் இல்லாமல். பயங்கரமாக இருந்ததுங்க. கமல் சார் இப்படிலாம் பேசுவாருங்கிற அப்போ தான் பார்த்தோம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணோம். அவர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு வெளியே வரும்போது நாங்கள் எங்களுடைய ஒரு பாதையும் எங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, எங்களுக்கு ஒரு பயம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப செமையாக வந்து அந்த இன்டர்வியூ வந்து பேசியிருந்தாங்க. ஒரு பாட்காஸ்ட் மாதிரி. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த ஸ்டோலன் டீம் ஹிந்தி படம் கமல் சார் ரீசெண்டாக மீட் பண்ணார்ல, அந்த டீம் வந்து கமல் சாரை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி, 1 கோடி ரூபா முதல் சம்பளம் வாங்கினது யார் அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி. நிறைய பேர் ராமராஜன் வாங்க கரகாட்டக்காரங்கள. ஆனால் கமல் சார் நம்ம ஊரில் 1 கோடி ரூபா வாங்கினார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. பட் இது எனக்கு தெரியல. இது ஒரு நியூஸ் வந்து வந்தது. பட் இதோடைய கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கமல் சார் ரசிகர்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து கமல் சார் ரசிகர்கள் போஸ்டர்லாம் வந்து அந்த டைமில் வந்து எடுத்து வச்சு சேகரிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆர்டிக்கலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். பட் எனக்கும் அப்படி தான் தோணுது. சரி, அடுத்து கர்நாடகாவில் தக் லைஃப் பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து படம் ரிலீஸ் ஆகிற ஒரு ஐடியாவும் கமல் சார் இல்லை. அடுத்து ஃபியூச்சர் படங்களும் கர்நாடகாவில் வரக்கூடாதுப்பா, நாங்கள் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் விட மாட்டோம் அப்படின்றாங்க. யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி உங்களால் நம்ம சுப்ரீம் கோர்ட் காரி துப்புனாங்க. சென்சார் ரிப்போர்ட் இருந்தாலே போதுமேடா, சர்டிஃபிகேட் இருந்தாலே, அப்புறம் எதுடா நீங்கள் அப்படின்ட்டு இப்போ திருப்பியும் பாரு வனத்தை கக்கிட்டு திரிறாங்க. மன்னிப்பு கேட்டால் தான் இங்கே படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களாம். என்ன வில்லத்தனம் எப்பா ஷாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி விஜய் அவர்களும் கமல் சார் அவர்களும் இனிஷியலாக அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது யாரை நீங்கள் அதிகமாக பார்த்தீங்க களத்தில்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கமல் சாரா விஜய் சாரா? நீங்களே மனசு சொல்லுங்கள். கமல் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய அந்த அறிவிப்புக்கு அடுத்து ரொம்ப வேகமாக ஒரு 2 வருஷம் பயங்கர ஆக்டிவ் பொலிட்டிக்ஸில் இருந்தார் கமல் சார். விஜய் அந்த மாதிரி செல்ஃப் எடுக்கலை. இந்த சீமான் வந்து கலாய்ச்சிருக்காரு போல். ரவீந்திரன் துரைசாமி பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்கள் கமலாசனாச்சும் பரவாயில்லைங்க, அந்த தகுதி கூட அந்த விஜய்க்கெலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து புலம்பியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு டம்மி பீஸு அரசியல் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுனா பேசியிருக்காங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு இதுலேயும் பேசுனது கிடையாது. சும்மா வந்துட்டு அப்பப்போ வந்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவான ஒரு பாலிடிக்ஸோ அது வந்து விஜயிடம் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது. அப்புறம் பாபநாசம் 2 என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சுன்னா ஒன்றும் ஆகலை, முடியாது. கமல் சார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா கௌதமி அதில் இருக்காங்க, அந்த ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டார் கமல் சார். நான் பண்ணியிருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்து கல்கி படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதாவது தீபிகாவுக்கும் பிரபாஸுக்கும் அங்கே வந்து ஏதோ பிரச்சனையாகி போய் அதுக்கடுத்து ஒரு பஞ்சாயத்தாகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க மாட்டேன்ற மாதிரி தீபிகா சொல்லி அது ஏதோ ப்ராசஸ் போயிட்டுருக்கு போல். அதனால தான் டிலே. ஒன்று நான் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் இஷ்யூ நினச்சோம். ஆனால் பட்ஜெட் இஷ்யூ கிடையாது தான் அப்படிங்கிறது தான் தகவல். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.